தேசிய கீதம் பத்தி ஒரு கருத்து சொன்னீங்க. ரெண்டு டைமே தேசிய கீதம் பாட தமிழ் தாய் வாழ்த்து உங்க நிகழ்ச்சியில எப்ப பாடுறோம்? தமிழ் தாய் பாட்டு கேட்கலையா? நீங்க கேட்டீங்களா? கேட்டீங்களா இல்லையா? இல்ல நீங்க கேட்டீங்களா இல்லையா? நான் தெளிவாகத்தான் சொன்னேன். முதலிலே தேசிய கீதம், அதற்கு பிறகு தமிழ் தாய் வாழ்த்து, மீண்டும் ஆளுநர் உரை முடிந்த பின்பு தேசிய கீதம். இது இந்தியா முழுவதும் இருக்கின்ற நடைமுறை. தமிழகத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கிடையாது. இதை உணர்ந்து கொண்டால் நல்லது. இப்ப ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் பொழுது ஒரு உயிரிழந்தாங்க, அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சகோதரி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் என்று சொல்ல முடியாது. ஏற்பட்ட தள்ளு முள்ளில் அவருடைய உயிரை நாம் இழந்திருக்கிறோம். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நாம் பொறுமை காப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை காவல்துறையினர் இருந்தாலும் ஒட்டுமொத்த 10-15 மக்கள் நெருக்குகிற பொழுது அதை கட்டுப்படுத்த இயலுமா? ஆகவே வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் மனநிலையில் பெரிய மாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். வெற்றியை கொண்டாட கூடாது என்று நான் சொல்லவில்லை. வெற்றியை கொண்டாடுகின்ற பொழுது கூட மகத்தான நிதானம் இருக்க வேண்டும் என்பதை நாம் உணரக்கூடிய தருணமாகத்தான் இதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு 10 இன்னுயிர்களை இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பங்கள் எல்லாம் எத்தனை மனவேதனையில இருப்பார்கள் என்று எண்ணி பாருங்கள். ஒரு நொடிப்பொழுது மகிழ்ச்சிக்காக 10 இன்னுயிர்களை நாம் இழக்கலாமா? இந்த முருகபக்தர்கள் மாநாடு பத்தி சங்கிகள் மாநாடு அப்படின்னு சேகர் பாபு இவர் கூட ஒரு மாநாட்டை நடத்தினார். அது முருகபக்தர்கள் மாநாடு தானே. தான் மட்டும்தான் முருகபக்தர்கள் மாநாடு நடத்த வேண்டும், வேற யாருமே முருகபக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று நினைப்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். இன்னைக்கு இந்த பாகிஸ்தான் இந்தியா நடந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு மோடிஜி காஷ்மீரை கனெக்ட் பண்றதுக்காக ட்ரெயினும் ஒரு பாலம் திறந்திருக்கு. அது எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துமா இல்ல எப்படி இருக்கு? இந்த தேசத்தினுடைய மூளை முடுக்குகளை எல்லாம் மிக எளிதாக சென்று எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே மோடி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எல்லையோரங்கள் என்பது நம்மால் எளிதாக அடைய முடியாத என்ற நிலையை மாற்றி இன்றைக்கு நம்முடைய இராணுவத்தினர் மிக எளிதாக எல்லைப்புறங்களை பாதுகாக்கிற அளவிற்கும், ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடித்த நொடிப்பொழுதில அதை சென்றடைவதற்குமான அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இது. இன்றைக்கு முதல் முறையாக உலகத்திலேயே மிக உயர்ந்த பாலமாகவும் ரயில் தடமாகவும் அது அமைந்திருக்கிறது. இது இந்தியாவினுடைய பொறியியல் துறை எந்த அளவிற்கு மகத்தான வளர்ச்சியை பெற்று வருகிறது என்பதற்கு உதாரணமாக அமைந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.